இன்ஜினியர்ஸ் நாங்களே ஜாப் பிளேஸ்மெண்ட் காமிச்சிருக்கோம். ஸோ நீங்க வந்து ஒரு இன்ஜினியர் இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க ஒரு கம்பெனி? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இன்ஜினியர் வந்து, அதாவது ஃப்ரெஷர் வராங்கன்னா, இப்போ என்ன பொசிஷனுக்காக நம்ம வரோம், ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரா இல்லை டிசைன் இன்ஜினியரா, என்ன பொசிஷனுக்காக நம்ம இன்டர்வியூ போறோமோ அதை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு தெரியுமா. ஒரு டிசைன் இன்ஜினியராக வராங்கன்னா நம்ம டிசைன் இன்ஜினியராக அந்த கம்பெனிக்கு போறோம்னா அந்த கம்பெனிக்கு போய் நம்ம எந்த மாதிரி டிசைனிங் நம்ம பண்ண போறோம், அந்த கம்பெனியோட ரெக்யூர்மெண்ட் என்ன, சால்ட்ஒர்க்ஸ் தெரியணுமா இல்லை ஆட்டோகேட் தெரியணுமா, இதெல்லாம் நமக்கு தெரியுமா அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நீங்க இப்போ ஒரு இன்ஜினியர்கிட்ட எது மிஸ்டேக்கா பாக்குறீங்க? இப்போ நான் சொன்ன இப்போ ஃப்ரெஷர் வராங்கன்னா அவங்க டிசைன்ங்கிற ஒரு லைனை சூஸ் பண்றாங்க. ஏன் டிசைன்ங்கிற லைனை சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு அவங்க கிட்ட கேட்கும்போது, நான் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 month வந்து நான் டிசைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் போனேன், இதனால நான் டிசைன் இன்ஜினியரிங் ஆகலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனா வெறும் நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் கத்துக்கிறதுனால நீங்க ஒரு டிசைன் இன்ஜினியர் ஆக முடியாது. ஓகே, வேற என்ன கத்துக்கிறது? நீங்க உங்க இன்ஸ்டியூட்ல நீங்க ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி அந்த என்ன சொல்றது, அந்த கால்குலேஷன்ஸ், ஒரு மெட்டீரியலோட டென்சிட்டி என்ன, ஒரு ப்ராடக்ட் நம்ம போடும்போது அதை எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பட் என்னன்னா எங்களுக்கு டவுட், இப்ப நாங்களே ட்ரைனிங் அதான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் எங்களுக்குமே சிலப்போ என்னன்னா தோணுற விஷயம் தான், இதெல்லாம் ரொம்ப பேசிக், இதெல்லாம ஒரு கம்பெனில எதிர்பார்க்க போறாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணுது. உண்மையாக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நீங்க நான் சொல்ற இந்த பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா வேணுமா ஒரு டிசைனர்? 100% தேவை. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா தெரிஞ்ச எம்ப்ளாயி இருப்பாங்க, ஒரு அட்வான்ஸ்டு லெவல்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயி இருப்பாங்க. ஒரு டிசைன் இன்ஜினியருங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைனை ஒரு பேசிக் லெவல்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம டிசைனை யூஸ் பண்றோம். அப்ப அவன் எந்த லாங்குவேஜ் அவனுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுமோ அந்த லாங்குவேஜும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ அந்த லெவல்ல பேசிக் லெவல் இண்டஸ்ட்ரிக்குள்ள யூஸ் ஆகும், பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஓகே சார், இப்போ என்ன நான் பசங்கள்ட்ட கேட்ட வரைக்கும் எங்களுக்கு வர ஃபீட்பேக்ஸ்ல என்னன்னா, சார் கம்பெனிக்குள்ள போனா எங்களுக்கு வந்து டிசைன் வேலை கொடுக்க மாட்டாங்க, டிசைன் தான் சொல்லி எடுக்கிறாங்க, ஆனா டிசைன் வேலை கொடுக்க மாட்டாங்க, போய் ப்ரொடக்ஷன்ல போய் என்னாச்சுன்னு ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறாங்க, குவாலிட்டியில இல்ல அசம்பிளி லைன்ல போய் நின்று பாரு, சூப்பர்வைஸ் பண்ணு, கரெக்டா போயிட்டு இருக்கான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் ஒரு டிசைன் இன்ஜினியர், இந்த டிசைன் இன்ஜினியரா வேலைக்கு எடுத்துட்டு மத்த இந்த வேலையெல்லாம் கொடுக்கறது கரெக்ட் கிடையாது இல்ல. அது வந்து எதுக்காகனா, இப்ப நீங்க வந்து ஒரு டிசைன் இன்ஜினியர்னா நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்தே வந்து நீங்க எல்லாமே டிசைன் பண்ண முடியாது. இப்ப நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஓகே, சரிங்களா? இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, இப்ப நீங்க ஒரு தீப்பெட்டி வந்துட்டு நீங்க டிசைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த தீப்பெட்டியை அவன் பிசிக்கலா பார்த்தா மட்டும்தான் அது வந்து என்ன ஒர்க்குக்காக வருது, அதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயம் அவங்க தெரிஞ்சுக்க முடியும். அதை டிசைன் பண்ண சொன்னோம்னா அதே மாதிரி டிசைன் பண்ண முடியும். பட் ஆனா வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு போட்டோவோ ஏதோ பார்த்துட்டு தீப்பெட்டி டிசைன் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அவன் ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு உள்ள ஒரு பாக்ஸும் மேல ஒரு பாக்ஸும் தான் போடுவாங்க. பட் ஆனா ஒரு தீப்பெட்டி வந்து மேனுஃபேக்சரிங் எவ்வளவு இருக்கு, அதை ஃபோல்டு பண்ணணும், அதுல எவ்வளவு பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு, அந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்ன திக்னஸ்ல வருது, இந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்கு. இப்ப இது எல்லாமே வந்துட்டு நீங்க வெறும் டிசைன் மட்டுமே பண்ணீங்கன்னா பண்ணவே முடியாது. அவங்க வந்து மெஷினிங் ஆப்ரேஷன்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும், அசம்பிளி எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த ரா மெட்டீரியல்ஸ்ல என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு ப்ராப்பரா டிசைன் பண்ண முடியும். நீங்க இதெல்லாம் பார்க்காம நீங்க போய் வெறும் டிசைன் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களால ஒரு குவாலிட்டியான டிசைன் வந்துட்டு பண்ணவே முடியாது. அவங்க பண்ண டிசைனுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து இப்ப அசம்பிளி பண்றாங்க எப்படின்னே தெரியலன்னா ஒரு அசம்பிளி லைன் இருக்கவங்க கிட்ட வந்து எப்படி நீங்க அசம்பிளி பண்ணணும்னு ஒரு அசம்பிளி டயக்ராம் கொடுக்க முடியும். ஓகே, சோ அதனால எல்லா பக்கமே நாங்க வேலை பார்த்தா கண்டிப்பா ஒரு டிசைன் இன்ஜினியருங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஃப்ரெஷரா இருந்தாங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க மட்டும்தான் அவங்க ஒரு குவாலிட்டியான ஒரு டிசைன் அவங்களால பண்ண முடியும்.